வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமுடன் வையகம் வாழ வேண்டுமென்றால் வையகத்தில் உயிரினங்கள் இருக்க வேண்டும். வையகத்தில் உயிரினங்கள் இருக்க வேண்டுமென்றால் மரங்களை வளர்க்க வேண்டும். மரம் என்றால் அது ராமனை குறிக்கும். காரகார காரகார காவல் ஊழி காவலன் போற போலியின்ற புண்ணியம் மாற மாற மரங்கள் ஏழும் எய்தஸ்ரீ ராம 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 மரம் 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 ராம ராம என்றால் மரமாகிறது. மரம் 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 என்றால் அது ராம் 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 என்று முடிகிறது. மரம் என்பது ராமபிரானை வணங்குவதற்கு உகந்ததாக அமைகிறது. மரம் என்ற சொல் மழையை தருவதனால் மழை அமிழ்தம் என்றார் வள்ளுவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப் பாற்று என்பது வள்ளுவனுடைய வாய்ப்பு. மரங்கள் இந்த உலகத்தின் மாபூதங்களை தன்னகத்தே கொண்டது என்பது திருமந்திரம் விளக்கம் தருகின்ற ஒரு மந்திரமாக அமைகிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்று மரத்தின் சிறப்பினை திருமந்திரமும் கூறுகின்றது. மரம் விஞ்ஞான ரீதியாக உலகிற்கு கார்பன் படிவினை நீக்கி ஆக்சிஜனை உலகிற்கு தருகிறது. அதனால் உலகம் வெப்பமயமாதல் என்ற நிலை மாறி உலகம் சமநிலை பெறுகிறது. உலகம் சமநிலை பெற வேண்டுமென்றால் ஆளுக்கு ஒரு மரம் அவசியம் அனைவரும் வளர்க்க வேண்டும். அந்த மரம் எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நமது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் வீட்டை சுற்றி பழம் தரும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்பார். அந்த மரங்களில் வரக்கூடிய காய்களையும் கனிகளையும் உண்டு பசியாற வேண்டும் என்பார். அது கொய்யாவாக இருக்கலாம், பப்பாளியாக இருக்கலாம், மாமரமாக இருக்கலாம், சப்போட்டாவாக இருக்கலாம், பலாவாக இருக்கலாம், வாழையாக இருக்கலாம். வாழை மரமும் நம்மை வாழவும். எனவே அது வாழை மரம் என்பது வாழ மரம் என்றார். வாழ மரம் என்பதுதான் வாழை மரம். வாழ்வதற்கு மரம் தேவைப்படுகிறது. அது வாழை மரம் மட்டுமல்ல, வளர்கின்ற எல்லா மரத்தையும் குறிக்கும். எனவே வாழ மரம் வளர்ப்போம், ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதை ஆணை போலவும் வெண்ணை போலவும் பாதுகாப்போம். மரத்தை எப்படி நட வேண்டும், ஏன் நட வேண்டும், எதற்காக நட வேண்டும், மரம் நட்டால் என்ன பலன் என்ற கேள்விகளுக்கு ஒவ்வொரு மனிதனும் விடை கண்டால் உலகம் அமைதி பெறும், வையகம் வாழும், வளம் பெறும். மரம் எப்படி நட வேண்டும்? மரம் நடுவதற்கு முன்பு 1 அடி அகலம், 1 அடி ஆழம் குழி எடுக்க வேண்டும். தென்னை, பலா, மா போன்ற கண்களுக்கு 2 அடி அகலமும் 2 அடி ஆழமும் எடுத்தால் போதும். ஆனால் விஞ்ஞான அளவு 3 அடி ஆழம், 3 அடி 2 அடி
2.5 அடி அகலமும் 3 அடி ஆழமும் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. குழி எடுத்து கொஞ்ச காலம் அந்த குழியை ஆறவிட வேண்டும். பின் அதில் மக்கிய தாவரங்களை போட வேண்டும். இல்லை பசும் தாவரங்கள் அதில் போட்டு கொஞ்ச காலம் அதன் மேல் எருவையும் விட்டு நீர் ஊற்றி வந்தால் அந்த தழை, மண் கலந்த தழை நீர் மக்கி மண்புழு உற்பத்தியாகிவிடும். பிறகு அந்த குழியினிலே எந்த கண்ணை நட்டாலும் அது வளமாக வரும். வளமாக வருகின்ற மரக்கன்றுகளை வகைப்படுத்த வேண்டும். எப்படி வகைப்படுத்துதல்? ஏரோட, தேரோட, நண்டோட என்று சொல்கிறார்கள். தேரோட தென்னை, தென்னை மரம் ஒவ்வொன்றுக்கும் 20 அடி அகலம் இடைவெளி இருக்க வேண்டும். தென்னைக்கு 20 அடி, தேக்குக்கு 10 அடி. மகாகனி போன்ற மரங்களுக்கு 8 அடி இடைவெளி இருந்தால் போதும். ஆனால் மகாகனிக்கு கிளை இல்லை. நாம் மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் விதைக்க வேண்டும். அந்த எண்ணத்தை விதைத்தால் அது மரம் நடும் செயலாக மாறும். மரம் நடும் செயலான பிறகு அது பயன் தரும் தாவரமாக மாறும். காற்றை தரும், காற்றை சுத்தம் செய்யும், மழையை தரும். மழையும் காற்றும் உடல் ஓம்புவதற்கு மிக அவசியம். உடல் ஓம்புவதற்கு உண்ணும் உணவு, பருகும் நீர், நுகரும் காற்று மிக அவசியம். உடம்பு சிறப்பாக இருந்தால் ஞானத்தை பெற முடியும் என்பது முன்னோர்கள் கருத்து. உடம்பார் அழியின் உயிரார் அழியர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் சுத்தமான காற்று வேண்டும். சுத்தமான காற்று வேண்டுமென்றால் மரம் நட வேண்டும். மரம் நட்டால் அது கனியை கொடுக்கும். கனி உணவாகிறது. அது உண்ணும் உணவாக மாறுகிறது. நுகரும் காற்றை மரம் சுத்தம் செய்கிறது. இருக்கும் இடத்தை அமைப்பதற்கு மர ஜாமான்கள் கொண்ட வீடை அமைத்தால் அந்த வீடு ஒரு அரண்மனையைப் போன்றும் மனிதனை ராஜாவை போன்றும் வாழ வைக்கும். அரசனை போன்றும் வாழ வைக்கும். அரசன் என்றால் மற்றவர்களை அடிமைப்படுத்துவது என்று பொருள் அல்ல. அரசன் என்றால் ஒரு பிணியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது என்பது அரசு. பிணி இல்லாமல் இருக்க வேண்டும், பகைவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், பசி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ பசியை போக்குவது மரம், பகைமை இல்லாமல் வாழ வைப்பது மரம், பிணி இல்லாமல் நம்மை வாழ வைப்பது மரம். எனவே வாழ மரம், வாழ மரம் வளர்ப்போம். வாழ மழை பெறுவோம், பருக நீர் பெறுவோம். பருகுவதற்கு நல்ல நீரும், நுகருவதற்கு காற்றும், உண்ணும் உணவாகவும் அமையக்கூடிய ஒரு தாவரம்தான் மரம். அது நாம் இருக்கும் இடத்தை வலுப்படுத்துகிறது. வாசக்காலாக அமைகிறது, கதவாக அமைகிறது, பெஞ்சாக அமைகிறது, மேஜையாக அமைகிறது, நாற்காலியாக அமைகிறது. மர ஜாமான்களால் செய்யப்பட்ட வீடுகளில் வாழ்ந்தால் நமது மனம் உரம் பெறும். உரம் பெற்ற மனதால் இந்த உலகம் வாழும். அதை வள்ளுவம் உரம் என்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரம் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று குறிப்பிடுகிறது. மனதில் உறுதி கொண்ட ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்கு வரம் போன்றது. வரம் என்றால் அது ராமனை குறிக்கும். ராமன் என்றால்
அது மரத்தை குறிக்கும். மரம் 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 என்றால் அது ராம் 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 என்று. எனவேதான் தனது உடலின் சக்திகளை ஒழுங்குபடுத்துவதற்கு சிரம நிலையில் இருந்த சித்தர் பாடுகின்றார். கார 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 காவல் ஊழி காவலன், கார 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 காவல் ஊழி காவலன், போற 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 போர் நின்ற புண்ணியன், மாற 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 மரங்கள் ஏழும் எய்த ஸ்ரீ ராம 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 ராமமே. அப்படி ராமம் ராமா எனும் நாமம் மரத்திலிருந்து பிறக்கிறது. மரம் உலகத்தை காக்கிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மதம் கொண்ட யானையை மனம் கொண்ட மனிதனாக மாற்றும் பொழுது அந்த யானை விநாயகனாக மாறுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் இறைவன் மயம், எல்லாம் இறைவன் என்பதை உணர்த்துவதற்கு மரம் என்ற வார்த்தையை சொல்லை பயன்படுத்தி ஒரு மந்திரம் அமைந்துள்ளது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மத யானை என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உடலுக்கு நோய் தரும் காற்றாக எடுத்துக்கொள்ளலாம். உலகத்திற்கு மழை தராமல் தடுக்கும் கரி கொண்ட கார்பன் பார்ட்டிகள் கொண்ட உலக சமநிலையை பாதிக்கும் மூலக்கூறாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே அந்த மத யானையை மனம் கொண்ட ஒரு மனிதனாக மாற்றினால் அது தெய்வீகமாகும். ஏனென்றால் மனம் நல்லதை எண்ணும் பொழுதும், நல்லதை சொல்லும் பொழுதும், நல்லதை செய்யும் பொழுதும் அது தெய்வீகமாக மாறுகிறது. தெய்வீகத்தன்மையை உலகத்திற்கு தருவதற்கு மரம் நட வேண்டும். மரம் பழவகை மரம், பலவை செய்யும் மரம் அல்லது பல வகை மரம், பலவை கூட்டல் மரம், அது பல வகை மரம். பழம் பலவைக்கு வரும் மரம் பல வகை மரம். பலவைக்கு வரும் மரம் மாமரம், தேக்கு மரம், மகோகனி, செம்மரம், இது எல்லாம் பலவை தரும் மரம். பணத்தை தரும் மரம் கொய்யா, சப்போட்டா, பலா, மா, நெல்லி, இவைகளை எப்படி நட வேண்டும் சொல்லிவிட்டேன். ஒரு அடிக்கு 1 அடி குழி அல்லது 3 அடி ஆழம், 2 அடி அகலம். அதில் என்ன செய்ய வேண்டும்? தழைகளை, தாவர செடிகளை போட வேண்டும். அது அவுரியாக இருக்கலாம், பசுந்தாள் உரம் அல்ல, நம்மாழ்வார் சொன்னது போன்று சிறுதானிய தாவரங்கள், வாசனை தாவரங்கள், எண்ணெய் வித்து தாவரங்கள், இதை போன்றும் அமையலாம். ஆக தாவரங்களை அந்த குழியில் போட வேண்டும். அதன் மேல் கொஞ்சம் மண் போட வேண்டும். அதில் நீர் தெளித்து வர வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த தாவரம் மக்கி ஒரு அருமையான ஒரு
அங்கக உரமாக மாறும். அதுதான் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் என்று சொல்கிறோம். ஆர்கானிக் என்றாலே அதில் கார்பன் அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜன், ஹைட்ரோ கார்பன் இரண்டையும் தான் நாம் என்ன சொல்லுகிறோம், ஆர்கானிக்னு சொல்கிறோம். அந்த ஆர்கானிக் உரமாக அது மாறும். கார்பனும் ஹைட்ரஜனும் நிறைந்த ஒரு உரமாக மாறும். அந்நிலைக்கு வந்த பிறகு அந்த குழியில் மரக்கன்றை நட்டு மண்ணை மூடுவதையானால் மூடி பராமரிக்க வேண்டும். பராமரித்தல் என்றால் நீர் பாய்ச்ச வேண்டும், பாதுகாப்பாக அதற்கு வேலி அமைக்க வேண்டும். இந்த வேலி அமைத்தல் எளிய முறையில் இப்பொழுது வந்துவிட்டது. முழு ஒரு காணி வைத்திருப்பவர்களுக்கு வேலி அமைக்க வேண்டும் என்றால் அது ஒரு 5 லட்சம் ஆகும். ஆனால் அந்த வேலி அமைக்காமலே ஒவ்வொரு கண்ணை சுற்றிலும் இப்பொழுது எளிய முறையிலே 4 கழிகளை நட்டு அதை சுற்றி காற்று போகும் ஒரு வலையை கட்டி விடுகிறார். மிக அற்புதமாக அந்த மரம் விரைவிலே வளர்ந்து விடுகிறது. அதற்கு என்ன, நீர் மட்டும் ஊற்ற வேண்டும். அப்புறம் அது நமக்கு நீர் கொடுக்கும் மரமாக மாறுகிறது. இப்படி மரங்களை நட வேண்டும். மரம் நட்டு அந்த மரம் வளர வளர நம்ம மனமும் வளரும். அதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா தான் புரியும். நாங்கள் அப்படி நட்டு இருக்கிறோம், எங்கள் ஊரிலே அப்படி நட்டு இருக்கிறோம். அந்த மரத்தை வளர்த்த நாங்களும் மனம் உயர்ந்த மனிதர்களாக மாறி உள்ளோம். அதை பார்க்கின்றவர்களுக்கும் அந்த மனம் உயர்ந்த நிலைக்கு செல்லுகிறது. எனவே வாக்கிங் போகின்றவர்கள் அந்த வகையாக போவதற்கு பிரியப்படுகிறார்கள். ஊர் வேலை செய்கின்றவர்கள் 100 நாள் வேலையை அந்த பக்கமே வந்து செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த காட்சியை பார்ப்பதற்கு அவர்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடைகிறது. எனவே 100 நாள் வேலை செய்கின்ற மக்களெல்லாம் எனது மரத்தோட்டத்தினை பார்க்கின்றார்கள், மனம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சியிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியை மரம் தருகிறது. அந்த காற்று வீசுகின்ற பொழுது அது தென்றலாக எங்களுக்கு திகழ்கிறது. நீங்களும் மரம் வளர்க்க வேண்டும். மரம் வளர்ப்பதற்கு இப்பொழுது அரசாங்கம் உதவி செய்கிறது. பாரத பிரதமரினுடைய திட்டத்தின் கீழ் மரம் கொடுக்கிறது. அதை வாங்கி பயன்பெற வேண்டும். டோஃபி என்ற ஒரு அமைப்பு ட்ரீஸ் அவுட் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியா என்ற முறையினிலே மரம் வளர்க்கும் முறையினை பயிற்சியாக வழங்குகிறது. நாங்கள் பயிற்சியாக பல இடங்களில் பல ஒன்றியங்களுக்கு சென்று தந்துள்ளோம். மேலும் அதனால் இன்று அக்ரோ ஃபாரஸ்ட் என்று மாறியுள்ளது. அக்ரோ ஃபாரஸ்ட் என்றால் என்ன? அக்ரி என்றால் நமக்கு தெரியும். அக்ரி என்றால் என்ன? விவசாயம். விவசாயம் என்றால் என்ன? வேளாண்மை. வேளாண்மை என்றால் என்ன? உலகத்தை மேன்மைப்படுத்துவதற்காக மனிதன் மேற்கொள்ளும் ஒரு தொழில். எனவே தான் பாரதி உழவுக்கும் நெசவுக்கும் வந்தனை செய்வோம் என்றார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார். அவர் சொன்ன தொழில் உழவு நெசவு, தீங்கு இல்லாத ஒரு தொழில். தீங்கு இல்லாத தொழில்தான் உழவு. தீங்கு இல்லாத தொழில் உழவு தொழில். ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை, பழுதுண்டோ வேறோர் பணிக்கு. ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்று. உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை, கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. வேறு எந்த பணியிலையும் பழுது இருக்கலாம், ஆனால் பழுதில்லாத ஒரு தொழில் எது என்றால் உழவு. அந்த உழவு தொழில் சிறப்படைந்தால்தான் வாழ்வு. உழவு இல்லை என்றால் வாழ்வு இல்லை. மரம் இல்லை என்றால் மனிதன் இல்லை. மனிதன் இல்லை என்றால் உலகம் இல்லை. உலகம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை என்றால் வாழ்வு இல்லை. வாழ்வு இருக்க வேண்டும் என்றால் உழவு இருக்க வேண்டும். உழவு இருக்க வேண்டும் என்றால் மரம் இருக்க வேண்டும். மரம் இருக்க வேண்டும் என்றால் மனம் இருக்க வேண்டும். மரம் நடவு செய்ய வேண்டும் என்ற நல்ல நாட்டம் இருக்க வேண்டும். நல்ல நாட்டம் இருந்ததனால் இந்த உலகத்தின் ஓட்டம் சீராக இருக்கும். உலகத்தின் ஓட்டம் சீராக இருந்தால் பருவத்தில் மழை பெய்யும். பருவகால ஓட்டம் சரியாக இருக்கும்.
பருவகால ஓட்டம் சரியாக இருந்தால் இயற்கை நமக்கு சாதகமாக பருவ காலத்தில் மழையை தரும். ஆடிப்பட்டத்தில் தேடி விதை என்ற பழமொழி பலம் பெறும், செயல்பெறும். எனவே மரம் நட வேண்டும். மரம் நடுவதனால் காலத்தில் மழை பெய்யும், காலத்தில் வேளாண்மை செயல்படும். இதனால் உலகம் மேலாண்மையாக மாறும். மேலாண்மை என்றால் என்ன? மேன்மை கொண்ட மனிதர்கள் வாழும் ஒரு இடம். மேன்மை கொண்ட மனிதர்கள் வாழும் இடத்திற்கு பெயர்தான் உலகம். இல்லை என்றால் அது கிரகம். உலகம் கிரகமாக மாறாமல் கிரகங்களெல்லாம் உலகமாக மாற வேண்டும் என்றால் மரம் வளர்க்க வேண்டும். எனவே மரம் வளர்க்க வேண்டும் என்று மனதினிலே விதைப்போம். மனதில் விதைக்கும் அந்த மரம் நட வேண்டும் என்ற விதை நம்மை மரக்கன்று நட வைக்கும். மரக்கன்று நட்டால் நமக்கு நல்ல காற்று கிடைக்கும், நல்ல கனி கிடைக்கும், நல்ல காய் கிடைக்கும். அந்த தோப்பினை பார்க்கும் பொழுது எல்லாம் மனம் மகிழ்ச்சி பெறும். எனவே தான் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மிக அழகாக சொன்னார். நான் கிளி வளர்த்தேன், பறந்துவிட்டது. குருவி வளர்த்தேன், ஓடிவிட்டது. மரம் வளர்த்தேன், அவைகள் எல்லாம் திரும்ப என்னிடம் வந்துவிட்டது. இப்படி பல்லுயிர் மேலாண்மையை தருவதற்கு உதவுவது மரங்கள். மரங்களை வளர்ப்போம், காடுகளாக மாற்றுவோம். இந்த காட்டுக்கும் இயற்கை காட்டிற்கும் என்ன வித்தியாசம்? இயற்கை காடில் சற்று பயம் இருக்கும். ஏனென்றால் அங்கு விலங்கினங்கள் வாழும். அந்த விலங்கினங்கள் நமக்கு தீங்கு செய்யும். விலங்கினங்கள் தீங்கு செய்யாத ஒரு காடு என்றால் அது அக்ரோ ஃபாரஸ்ட். அக்ரோ ஃபாரஸ்ட் இஸ் எ ஃபாரஸ்ட். தேர் இஸ் நோ அனிமல்ஸ், பட் தேர் இஸ் மேன். த மேன் இஸ் ஈக்குவல் டு காட். அப்படிப்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கு அக்ரோ ஃபாரஸ்ட் உதவுகிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.